ஒரு அழகான காட்டுல புச்சுக்குருவியும் மற்ற எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா அவர்களோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பேய் ஒன்று இரவு நேரத்துல அந்த ஊருக்குள்ள வந்துச்சு. இது யாருக்குமே தெரியாது. லூசின்ற குருவி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அவளோட வீட்டு வாசல்ல போய் அந்த பேய் நின்று அழுதுகிட்டு இருந்தது. அச்சச்சோ, இது என்ன சவுண்டு? யாரோ அழற சவுண்டாட்டம் இருக்கே. நாம போய் வெளியில நின்று பார்க்கும். ஐயோ, பயமா இருக்கே வெளியில போக. சரி, நாம போய் தான் ஆகணும். லூசி ரொம்ப பயந்துக்கிட்டே போய் கதவை திறந்து பார்க்குறா. அவளோட வீட்டு வாசல்ல ஒரு பயங்கரமான ஒரு பேய் ஒன்று நின்று அழுதுகிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் லூசிக்கு என்ன செய்வதுனே தெரியல. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? இந்த பேய் என்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கே. நான் இப்ப என்ன பண்ணுவது? வா, இங்க வா, என்கிட்ட வா. கிளியே, என்கிட்ட வா, நான் உன்கிட்ட பேசணும், என் கதைய கேளு அப்படின்னு அந்த பேய் லூசியை பார்த்து வா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. லூசிக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட போச்சு. நீ யாரு? ஏன் என்னோட வீட்டு வாசல்ல வந்து இப்படி அழற? இந்த வீட்டை விட்டு போ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்ற கதைய கேளு. இது என்னோட கதை. நான் எப்படி இறந்து போனேன்னு நான் சொல்றேன். அதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அந்த பேய் லூசி கிட்ட சொல்லுச்சு. லூசியும் என்ன செய்வதுன்னு தெரியாம சரி, நான் உன் கதையை கேட்குறேன். ஆனா நீ என்னை எதுவும் பண்ணிடாத. எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கா, அதனால என்னை விட்டுடு. நான் உன் கதையை கேட்குறேன். நான் என்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னோட கணவர் என்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னுடைய மாமியாருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. எப்பொழுதும் என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி என்னை எரிச்சிட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீயே சொல் லூசி கிளியே, நான் ரொம்ப நல்ல பேய் தானே? என்னை இப்படி இறக்கமே இல்லாம கொண்டுட்டாங்க. அதனாலதான் என்னோட வயசுல உள்ள மற்ற எல்லாரையும் நானும் கொல்றேன். யாரெல்லாம் என்னோட வயசுல இருக்காங்களோ அவர்களை எல்லாரையும் நான் இப்படிதான் கொன்னுக்கிட்டு வரேன். எனக்குன்னு யாருமே இல்லை, அதனாலதான் நான் இப்படி செய்யறேன். என் கதையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களை கதை கேட்டு முடிச்ச அடுத்த செகண்டே நான் அவர்களை எல்லாம் கொன்னுடுவேன். இப்போ நீ என்னோட கதையை எல்லாம் கேட்ட. இப்போ நான் உன்னை கொல்ல போறேன். அச்சச்சோ, பேயே, என்னை கொன்னுடாத. என்னை விட்டுடு. எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. என்னை விட்டுடு, என்னை கொன்னுடாத. என்னை மன்னிச்சு விட்டுடு. நான் இங்கிருந்து போயிடுறேன். என்னை விட்டுடு. லூசி கிளி எவ்வளவோ சொல்லியும் அந்த பேய் கேட்கவே இல்லை. இரக்கமே இல்லாம லூசியை கொன்னுட்டா. லூசி குருவியை கொன்னுட்டு அந்த பேய் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. மறுநாள் காலை பொழுது விடிஞ்சது. ஊர் முழுவதும் இதே பேச்சு. யார் லூசி குருவியை இப்படி பண்ணது என்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது யாருக்கும் இதை பற்றி தெரியல. பேய்தான் இதை செய்தது என்று யாருக்குமே தெரியல. அன்று இரவு வழக்கம் போல அந்த ஊருக்கு பேய் வந்தது. சீனோட வீட்டு வாசல்ல போய் அந்த பேய் நின்று அழுதுகிட்டு இருந்தது. சீனுக்கு இது கேட்டது. யாரோ அழுதுகிட்டு இருக்காங்களே வாசல்ல. சரி, நாம போய் பார்த்துட்டு வரலாம் யாருன்னு. போய் பார்த்ததும் அவனோட வீட்டு வாசல்ல ஒரு பேய் நின்றுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் சீனு ரொம்பவே பயந்து போயிட்டான். அம்மாடியோ, இது என்ன பேயா என்னோட வீட்டு வாசல்ல நிக்கிது? இப்ப நான் என்ன பண்ணுவது? யாரை கூப்பிடுது? ஐயையோ, நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. இப்ப என்ன இந்த பேய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, என்னை காப்பாத்து. அப்படின்னு சீனு பேயை பார்த்ததும் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டான். சரி என்ன செய்வதுன்னு தெரியாம அந்த பேய் கிட்ட போனான். நீ யாரு? ஏன் என்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு அழற? பார்த்தா தெரியலையா? நான் தான் பேய். லூசிய நான் தான் கொன்னேன். இப்ப உன்னையும் நான் தான் கொல்ல போறேன். நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை கேட்டா நான் உன்னை கொல்ல மாட்டேன்.
கேக்குறியா? கதையை கேட்டா என்னை கொல்ல மாட்டியா? சரி சொல்லு, நான் கேட்குறேன். நான் ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னோட கணவர் என்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா என்னோட மாமியாருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க எப்பவும் என்னை கொடுமை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் ஒரு நாள் என் மேல மண்ணெண்ணிய ஊத்தி கொளுத்தி விட்டுட்டாங்க. நான் அப்போ இறந்துட்டேன். அதனாலதான் இப்போ பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் என்னோட வயசுல இருக்காங்களோ அவர்களை எல்லாரையும் நான் கொன்னுக்கிட்டு வரேன். அப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ சொன்ன கதையை நான் கேட்டேன்ல, இப்போ இங்கிருந்து போயிடு. நீ என் கதையை கேட்கறதுக்காக நான் சும்மா சொன்னேன். என் கதையை யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவர்களை எல்லாரையும் நான் கடைசியில கொன்னுடுவேன். அப்படிதான் உன்னையும் நான் இப்போ கொல்ல போறேன். ஏ பேயே, என்னை ஏமாத்திட்டல்ல, என்னை கொல்லாத. நீ சொன்னன்றதுக்காக தானே உன்னோட கதையை நான் கேட்டேன். இப்ப என்னையே கொல்ல போறியா? என்னை கொல்லாத, என்னை விட்டுடு. சீனு காக்கா எவ்வளவோ சொல்லியும் அந்த பேய் கேட்கவே இல்லை. அநியாயமாக சீனு காக்காவை அந்த பேய் கொன்னுடுச்சு. சீனுவை கொன்னுட்டு அங்கிருந்து அந்த பேய் போயிடுச்சு. மறுநாள் காலை பொழுது விடிஞ்சுது. சீனு காக்கா இறந்து இருப்பதை மற்ற எல்லா பறவைகளும் பார்த்தார்கள். என்ன ஆச்சு? ஒரு நாளும் நம்மளுடைய ஊர்ல யாராவது ஒருத்தவங்க இறந்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியலையே. அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு ரொம்பவும் பயந்து போய் இருந்தாங்க. அன்று இரவு நேரம் வந்தது. எல்லா பறவைகளும் ரொம்ப பயத்தோட அவங்க வீட்டில் இருந்தாங்க. அன்று இரவும் வழக்கம் போல பேய் அந்த ஊருக்குள் வந்தது. ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்றுக்கிட்டு, வா வெளியில வா அப்படின்னு சொல்ல தொடங்கியது. அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுடைய புச்சி குருவி தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. யாரு நம்மளுடைய வீட்டு வாசல்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியல. இப்போல்லாம் நம்ம ஊருக்குள்ள ஏதேதோ நடக்குது. சரி, நாம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புச்சி குருவி ரொம்பவும் தைரியமா போய் பார்க்கறா. அப்போ அவளோட வீட்டு வாசல்ல ஒரு பேய் நிக்கிறத பார்க்கறா. புச்சிக்குருவி எதுவும் பயப்படாம ரொம்ப தைரியமா போய் நின்று, நீ யார் அப்படின்னு கேட்கறா. நீ யாரு? ஏன் என்னோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? எதுக்காக இப்படி அழற? ஃபர்ஸ்ட் அழறத நிறுத்து. இப்படி அழுதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் என்னுடைய கதையை சொல்றேன், நீ கேளு. அப்போதான் உனக்கும் தெரியும் என்னை பத்தி. நீ எந்த ஒரு கதையும் எனக்கு சொல்ல வேணாம். இந்த இடத்த விட்டு நீ போ. எதுக்காக என்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்று அழற? அப்படின்னு புச்சிக்குருவி ரொம்பவும் தைரியமா பேசுறா. இதை கேட்டதும் அந்த பேய்க்கு, என்ன இவ என்னை பார்த்தும் பயப்படல, நான் பேசுறத கேட்டும் பயப்படல, நான் சொல்ற கதையும் கேட்க மாட்டாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பேய் போயிடுறா. மறுநாள் காலை பொழுது விடிஞ்சுது. அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் புச்சிக்குருவி இப்படி போய் சொன்னா. லூசியையும் சீனுவையும் கொன்னது ஒரு பேய் தான். அந்த பேய் இரவு என்னோட வீட்டுக்கும் வந்துச்சு, என்னையும் கொல்ல வந்துச்சு. ஆனால் நான் எவ்வளவோ தந்திரமாக பேசி அங்கிருந்து அந்த பேயை அனுப்பிட்டேன். அப்படியா புச்சிக்குருவி? இதுக்கெல்லாம் அந்த பேய் தான் காரணமா? நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பேயை இந்த ஊரை விட்டு துரத்தணும். எப்படியும் அந்த பேய் என்னை கொல்றதுக்காக இன்னைக்கு இரவும் என்னோட வீட்டுக்கு வரும். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பேயை எப்படியாவது இந்த ஊரை விட்டே துரத்திடணும். வழக்கம் போல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அன்று இரவு அந்த பேய் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சது. நேரா புச்சியோட வீட்டுக்கு போய் அந்த பேய் இப்படி சொல்லுச்சு. நேற்றே இவளை கொண்டிருக்கணும், ஆனா இன்னைக்கு எப்படியாவது இவளை கொன்னே ஆகணும். இவளுக்கு என்ன இவ்வளவு திமிரு? பேயின்னு கூட பார்க்காம நம்ம கிட்டயே ரொம்ப தைரியமா பேசுறா. வா வீட்டை விட்டு வெளியில வா, வா வீட்டை விட்டு வெளியில வா. புச்சிக்குருவிக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு வெளியில இருக்கிறது அந்த பேய் தான் அப்படின்னு. ஏ பேயி, நேற்று தான் உன்னை அசிங்கப்படுத்தி ஓட விட்டல்ல, இப்போ ஏன் திரும்பவும் என்கிட்ட அசிங்கப்பட வந்தியா? நீ என்ன வேணா சொல்லு, நான் சொல்ற கதையை நீ கேளு, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு. புச்சிக்குருவிக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இப்படி தான் எல்லாருக்கிட்டேயும் இந்த பேய் கதையை சொல்லிட்டு
கடைசியாக எல்லாரையும் கொன்று விடுறா போல இருக்கு. நீ சொல்ற கதையெல்லாம் என்னால கேட்க முடியாது. இந்த இடத்த விட்டு போ. எங்க ஊரை விட்டு நீ ஓடி போயிடு. அப்படி போலனா நாங்க உன்னை என்ன செய்வோன்னே தெரியாது. நீ என்ன செய்ய முடியும்? நானும் ஒரு பேய், நீ சாதாரண ஒரு குருவி. உன்னை நான் இப்போ கொல்ல போறேன் பாரு. புச்சுக்குருவி ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தா. ஜக்கு, பிங்கி, பேய் வந்துடுச்சு. பேய் மேல இந்த குங்குமத்தையும் விபூதியையும் கொட்டுங்க. அப்போதான் பேய் இந்த உலகத்தை விட்டே ஓடி போயிடும். இதை கேட்டதும் பேய் ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. ஐயோ, என் மேல குங்குமத்தையும் விபூதியையும் கொட்டாதீங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடியே போயிடுச்சு. இப்போ அந்த ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.